ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணி. நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் 7வது அத்தியாயத்தினுடைய தொடக்கம், அதாவது இந்த 7வது அத்தியாயத்தினுடைய பேர் ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகம்ன்றத முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை அடுத்து 2வது ஸ்லோகத்தில் ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யமவசிஷ்யதே. தே அகம், உனக்கு நான் ஞானம் சவிஜ்ஞானம், ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் அசேஷத்தக இதம் வக்ஷ்யாமி, ஒன்று விடாமல் இதோ நான் சொல்கிறேன். யத்ஞாத்வா இஹ பூயக அந்யத், எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் வேறு எந்த ஒரு சந்தேகமும் வராதோ, ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே, மற்ற எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லையோ அப்படிப்பட்ட விஷயம், அதாவது ஞானத்தை பற்றியோ விஞ்ஞானத்தை பற்றியோ நான் சொல்கிறேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, சாதாரணமாக அறிவுன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஏன்னா பகவான் இதில் இருந்தால் பக்தி யோகத்தை பற்றி தொடங்குறாரு. அப்போ இந்த ஞானம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஞானம்னா பகவான் எப்போதும் இருக்கக்கூடியவர், அதாவது நித்தியம், காலத்துக்கோ இல்லை இடத்துக்கோ உருவத்துக்கோ ஒரு பொருளுக்கோ உட்படாதவர். அதாவது காலத்துக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்காரு, இதுக்கப்புறம் இன்னொரு 50 வருஷம் கழித்து இருக்க மாட்டாருன்னா கிடையாது, இதுக்கப்புறமும் இருப்பார். நம்ம இல்லாத போதும் பகவான் இருப்பார். அதே போல் இதுக்கு முன்னாடி இல்லையோ, இப்போ ஏன்னா எனக்கு இப்போ தான் பகவானை பற்றி தெரிஞ்சிருக்கு, அப்போ இப்போ தான் இருக்காருன்னு கேட்டால் இல்லை, நமக்கு இப்போ வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பகவான் எப்போத்துலேருந்தோ இருக்கார். அப்போ காலத்துக்கு உட்படாதவர். அடுத்து இடத்துக்கு அப்படிங்கும்போது இந்த ஒரு இடத்துல தான் இருப்பாரா அப்படின்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் இல்லையா. அடுத்து உருவத்துக்கு இப்படி தான் இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பகவானுடைய அவதாரங்களில் பார்த்தாலே அவர் ஒரு மீன் உருவம் எடுத்திருக்காரு, ஒரு ஆமை போல் உருவம் எடுத்திருக்காரு, பன்றி போல் உருவம் எடுத்திருக்காரு. அதனால் இந்த உருவத்தில் தான் இருப்பாருன்னு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அடுத்து பொருளுக்கு உட்படாதவர்னா சரி, இந்த கோவிலுக்குள்ளே இருப்பார், இந்த விக்கிரகத்துக்குள்ளே இருப்பார், வேறு எதுலேயும் இருக்க மாட்டார்னா அவர் தான் எல்லாத்துக்குள்ளும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவராச்சே. அப்போது காலத்துக்கோ இடத்துக்கோ உருவத்துக்கோ இல்லை பொருளுக்கோ உட்படாதவர் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்ட்டு இங்கே குறிப்பிடுறார் பகவான். அடுத்து விஞ்ஞானம்னா என்ன, பகவானை பற்றின உயர்ந்த அறிவு, ஆழ்ந்த அறிவு. சரி, பகவான் இப்படியெல்லாம் பட்டவர், காலத்துக்கோ இடத்துக்கோ இதுக்கெல்லாம் உட்படாதவர்னாலே அப்போ நம்ம காட்டிலும் ரொம்ப வேறுபட்டவர், எல்லா விதத்துலேயும் வேறுபட்டவர், நம்மளோட ரொம்ப உயர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ஆழ்ந்த ஞானம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை படைக்கிறவர் அவர், ஆனால் அவருக்கு பிறவி அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் தான் நம்ம படைக்கிறார், நம்ம படைக்கப்படுறோம் அப்படின்ற அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் விஞ்ஞானம். அப்போ இந்த ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் நான் உனக்கு ஒன்று விடாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறான்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.